கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன் காதல் கனிந்து வர கனவு கண்டேன் நான். சாமி இந்த பாட்டு பாடுறார, நம்ம அப்படி யாரையும் காதலிச்ச கதையாக இருக்குமா அல்லது வேற என்ன விஷயமா இருக்கும்னு உள்ள ஓடுது இல்லையா? கால் விட்டுவா. தொழில் நட்பு என்பதற்காக நிறைய பேர்களை தேடி 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 போய் அலைஞ்சி பார்த்து உன் மனது எல்லாரும் எடை போட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனி எந்த மனித பெயரையும் நம்பக்கூடாது. சுயமான ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும், மரியாதை குறையாமல் வாழணும். அதுக்கு வேண்டிய முயற்சியை செய்து பணம் பற்றாக்குறையும் நட்பினுடைய குறையும் காலங்கள் உதவி செய்யுமா செய்யாதா என்ற கேள்வியவும் என்னிடம் கேட்க வந்தாய். கால் நோட்டு. இடைப்பட்ட காலத்தில் மாந்திரிகத்தால் எதுவும் செயல்கள் நடந்திருக்கும் என்று ஒரு சில கேள்வியும் ஒரு சிந்தனையும் உனக்கு ஏற்பட்டது. அதற்காக சில இடங்களுக்கு போய் நீ வேதனை அடைந்து ஏமாந்தது உண்டே தவிர அது நீ வெற்றி காணவில்லை. உண்மையா இல்லையா? ஆனால் செயல் நடந்ததா என்று கேட்டால் நடந்தது உண்மைதான். அந்த நடப்பின் காரணத்தினால் உடலில் இருக்கக்கூடிய அங்க அடையாளங்கள், தோலினுடைய தன்மைகள், இவைகளில் சில குறைபாடுகள் தோன்றி மன வருத்தம் அடைந்தாய். நீ காலம் கேட்டுக்காடா, உனக்கு என்னடா வேணும்? இப்போ வாடா பக்கத்தில். உன்னை நான் இந்தியாவில் இருக்க வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். 3 வருஷம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வா. கோடிகளை தேடி வா மகனே. உன் கூட நான் வருவேன்ல. கூப்பிடு. ஓ கர்மசாமிக்கு போன் பேசாதம்மா. போன் எடுத்துக்கா. நல்லா இரு என் பிள்ளை. போ. அரியக்குடி காளை குட்டி அரியக்குடி காளை கட்டியா. இன்னொரு தான் யாரும் நனையாதீங்க. இருக்க இடத்துக்குள்ள நுழைஞ்சிக்காங்க எல்லாரும். சாமி ஆடுறது யாரு குடும்பத்தில்? சித்தப்பா செத்துக்கிட்டாரா? இப்போ அதுக்கு பிறகு சாமி யாருக்கு வருது? உனக்கு வரணும்ல. ஏண்டா வரல? பார்க்க சொன்னியே. காலு என்ன சாமிப்பா அது? அவர்தானா? குடும்பத்தில் முன்னோர்கள் 6 தலைமுறைகளுக்கு முன்னால் என்னை வணங்கி வந்த தெய்வங்கள். நீ வணங்குத, ஆனால் அருள் வருது. முழுமையான மாற்று வாக்கு படிக்க மாட்டுக்கு. பையனுக்கு என்ன? 3 மாதம் பொறு. வெற்றியாகி வீட்டுக்கு வருவோம். வா, நடந்துடும். என்ன உட்காருங்க. நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. எங்க வேலைக்கு நீங்க அடிச்சு அரோரா தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்த பெண்ணடி யார்? ஏமாந்தியே.
சரி இது அப்படி இங்கே எடுத்து இங்கே எடுத்து இங்கே எடுத்து மழை பெய்யுது. தெரியுமா தெரியும் என்ன வேண்டும் உங்களுக்கு? ஒரு பிள்ளை ஐஏஎஸ் படித்து வரும், ஒரு பிள்ளை சினிஃபீல்டுற ஒரு உயர்ந்த டெக்னீஷியன் பொறுப்பில் இருக்கும். சரியா? இப்போதைக்கு உன்னுடைய வீட்டில் கொஞ்சம் பொருளாதார வருமானங்கள் போதாத மன வருத்தங்கள் இருக்குது. அதையெல்லாம் தீர்த்து சரி பண்ணி தரேன், கடன்களை தீர்த்து தரேன். வேறு என்ன வேணும்? இந்த மாதத்தில் உனக்கு முயற்சி பண்ணி வெற்றியாக நடக்கணும். டிசம்பர் லாஸ்ட்டுக்குள்ளே கிடைக்கும். புண்ணியமாயிரு. செய்வனை அல்ல, கிரக கோளாறான தீய ஆவிகள் நடமாட்டம் பக்கத்தில். தம்பி கல்யாணத்தை பற்றி பௌர்ணமிக்கு பேசலாம். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாருங்கள் போங்க. கர்மசாமிக்கு கோர்ட்டுக்கு போகுது குதிரை. நீதிமன்றத்தில் யாருக்கும் வழக்கு வச்சிருக்கீங்களா பெங்களூரில்? அரு விட்டு வட்டு. நேற்று நீங்கள் வந்துங்களா? எப்படி அனுப்புனேன்? உத்தரவு. ஓ சரி, நல்லா இருக்கா? என்ன நீதிமன்றத்தில் வழக்கு உங்களுக்கு? காலில் விட்டு வாங்க. பக்கத்தில் வரலாம். 6 வருட காலங்களாகவே உங்களுக்கு தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் பண நஷ்டமும் உடல்நிலை கோளாறுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வேறு எதுவும் மாறுபாடுகள் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம். உங்கள் எண்ணெய்க்குள்ளே போய் பார்த்தா முனீஸ்வரன் ஒரு சாமி வராரு. அந்த சாமியுடைய நடமாட்டம் அந்த பகுதியில் இருக்குது. அது ஒரு பக்கம். இப்போ இந்த நீதிமன்ற வழக்கையும் வெற்றியாக்கி உங்கள் தொழிலையும் வளமாக்கிட்டார். இந்த 3 பேர் வருவாங்க. 3 பேர் வருவாங்க. பிடிச்சிக்கா போய்தான். கர்மசாமிக்கு திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தவங்க யாரு? திருமணம் இன்னொரு தரம் காலில் விட்டுவா. ஓசரி ஓசரியா காலில் ஓசரி ஓசரி 8730 இந்த வண்டியும் டிரைவர் வந்து கொஞ்சம் மாற்றி வரணும். கண்ண முடிக்கா கும்பிட்டுக்கா. உன் வீட்டுக்கு மறுபுறத்தில் போய் பார்த்தேன், நாகங்குடி இருக்கிற தேவதைகள் இருக்குதம்மா. இருக்கா? அங்கெல்லாம் சுற்றி ஆதியாம் பிரதான சாலைக்கு போன மரத்தடியில் என் தங்கை மாறி ஒருவள் இருப்பாளம்மா. இருக்காளா? கால் கூறி உந்த குறியினிலே எனக்கு குறைபாடு செய்வன கோளாறான என் உடம்பு இப்படி ஆகிச்சா? சில இடத்துல கேட்டேன், ஆமான்னு சொன்னாங்களே. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு சந்தேக நிவர்த்தி ஆக்கணும் என்பது உன் கேள்வி. கால் விட்டு வா. செய்வனைகள் எதுவுமே நடக்கவில்லை. உன்னுடைய சம்பந்தம் கலந்த வழிகளில் இருக்கின்ற பகைகளை வைத்து நீ அப்படி பயந்து கொண்டாய். நீயாக ஒரு முடிவெடுத்து விட்டாய். அது முற்றிலும் தவறானது. அப்படி யார் அந்த பாதகத்தை செய்யவில்லை. இது இயல்பான நோயின் குறை. சுக்கிரன் சனியை பார்த்தால், சனி பகவான் சுக்கிரனை பார்த்தால் உடம்பில் இப்படி பீடை வருவது இயற்கை. அந்த நிலைகளிலிருந்து மாற்றி செம்மையா வாழ வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? கண்ணமுடு முடிக்கா திறந்து கொள். எஸ், இன்னையிலேருந்து அந்த குறை நீங்கும். நல்லா இருக்கும். போயிட்டு வா, வெற்றி அடைவார். எதிர்விட்ட பார்க்காத கதை அடைச்சிக்க வேண்டியதான். ஒன்றும் கிடையாது. இப்போ நான் பார்த்துக்கிறேன். தைரியமாக கோயில் படத்தை வைப்போம். சரியா? கர்மசாமிக்கு கல்யாண விஷயமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? அடுத்தடி கல்யாணத்தை பற்றியே பேசுகிறேன். யாருக்கு அது? உங்கள் வீட்டில் கல்யாணமா? வாங்க.
நந்தன நந்தன கோபால நவநீத சோதர கோபால. பெருமாள் கோயில் எங்க இருக்கு? சரி உட்காருங்க. உன் தங்கச்சிக்கு இருக்கக்கூடிய தார தோஷத்தை நீக்கி கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்தேன். அதனால யாரை எடுத்தாலும் இது சரி வராது, இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி 15 சொல்லி ஒதுக்கிட்டாங்கோ. அதுக்கு மாற்றத்தை உருவாக்கி தெளிவு பண்ணி தரேன். காலையில் என்னையே பார்த்துட்டு போ. வேலை ஜனவரி மாதம் கிடைக்கும். ஓ நல்லா செம்மையாக நடக்கும்டா, கவலைப்படாத. தடைகளை நீக்கி தரேன். கண்களை மூடு. ஓகே நல்லா இருக்கும். ஓகே கர்மசாமிக்கு அப்படியா? சரி. ஞான வாழ்க்கையா எனக்கு இல்லற வாழ்க்கையா? கால் வந்துட்டு வாடா ராஜா. இன்னைக்கு எடுத்த கேள்வி இது, நேற்று முந்தானத்து வந்த கேள்வி இல்லை. ஞானங்கள் சில காலங்கள் தியானம் எடுத்து கொண்டிருந்தேன். அந்த தியானத்தை பற்றி என்னிடம் சொல்லும் பொழுது அது இப்படி பயனுள்ளது என்பதை விளக்கியதில் கிடைத்த ஒரு சிறு அறிகுறி தான் உனக்கு இந்த விஷயம். இதற்காக இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து ஞான வாழ்க்கைக்கு போகலாம்னா அந்த பிறவி பெயர் உனக்கு இப்போதைக்கு இல்லை. 59 வயதுக்கு பிறகுதான் இருக்கு. அதுவரை உனக்கு இல்லற வாழ்க்கையை கொடுத்து பிள்ளை குட்டிகளோட வாழ வைக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. கால் ஒன்று அப்ப ஆத்தா சொல்றது உன் காத்துலயே ஏற மாட்டுக்க. என்ன காரணம்? ஒருதலை பட்சமான பாசம், அதுதான் காரணம். கால் ஒன்று காத்து சும்மா குறைதம் நினைச்சோட நீங்க வரலாம். இந்தா இனிய வாழ்க்கை அமையும், இறை ஞானமும் உனக்கு கிடைக்கும். என்னாலும் என் துணையும் அன்பும் ஒன்னாளில் உண்டு. நீ கால் வந்துட்டு வா, நான் குழம்பு இருக்க என்னென்ன தெரிஞ்சுக்கிறேன். ஓ ஓ ஓ என்ன ஓடுற? பேமோல என்ன ஓடுற? ஏரோப்ளேன் சத்தம் கேக்கு. வெளிநாட்டிலையா ஏர்போர்ட்லையா? கால் வந்து அதான் திடீர்னு ஏர்போர்ட் சத்தம் கேட்டுச்சே. சரி ஒரு சவுண்டு கொடுத்து பார்ப்போம். டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் டிங் டாங். உட்கார். வெளிநாடு சொந்தமான ஒரு எதிர்பார்ப்பான அழைப்பு உன்னை தேடி வருகிறது. அது உனக்கு வெற்றியை கொடுக்கும். ஈன்றோர்களில் ஒருவருடைய ஆரோக்கியம் ஆயுள் சொந்தமாக ஒரு கவலை உன் உள்ளத்தில் ஓடுகிறது. அதில் தெளிவு நடக்கும். அதனால் உனக்கு தொழிலையும் தந்து வெளிநாட்டு யோகத்தையும் தந்து செல்வத்தை தாரேன். வேற என்னடா வேணும்? இந்தாடா பணத்தை அள்ளி தந்திருக்கேன், ஏன்டா கவலைப்படுறேன்? வாடாங்க, உன் கடன் தீரும், செல்வம் பெருகும். ஓடு மகனே, ஓ சென்று வென்று ஆனந்தத்துடன் வா. சேலம் சேலத்து மாம்பழமே சின்ன கடை ரஞ்சிதமே, சின்ன கடை ரஞ்சிதமே. பெங்களூர் அவ்வளோதான் இன்னைக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, இருங்க பிறகு கூப்பிட்றேன். பிறகு உத்தரவு உண்டுனா பார்ப்பேன், இல்லைன்னா பிறகு பார்ப்பேன். ஒரே வண்டியில் வந்துடுவேன். இப்போ ஏற மாட்டாங்களோ இங்கே சொல்லாட்டேன். நான் சொல்லணும்னா அந்த வண்டியில் ஏற மாட்டாங்களோ உங்கள் அம்மா. சேலம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் குறை இருக்குன்னு கேட்டு வந்தவங்க பெண்ணடியாள் குழந்தைங்க என்னடா செய்து நெல்லு கூப்பிடுறேன். ஒன்றும் செய்யாது, பயப்படாத. அங்கேயே ரெண்டு உள்ளே போகாத. இல்லை இது யாரு? நெல்லு நெல்லு.
கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா தேவி கற்பகவல்லின். ரொம்ப வலிக்கும். இந்தா இப்போ பார், என்னையே கவனிச்சுக்கா. கை தூக்கு, நல்ல தூக்கு. இனிமே வலிக்கவே செய்யாத. 2 கையும் தூக்கு. அங்கே போய் தூக்கி கும்பிட்டு வா. டங் 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 டங். சுவாமியே, சாமி கையை மேலே தூக்கி கும்பிடு. சரி, உண்டாவா. இது வாதமும் இல்லை, நரம்பியல் பிடியும் அல்ல. சவுல ஒரு சின்ன தேய்வு சரியாகும், வெற்றியாகும். ஆனந்தமாவா, வெற்றி ஆகிட்டேன். போயிட்டு வா. கால் வந்து வா. இது யாரு? அப்படியா? இவளுக்கு செருப்பு இருக்கா உங்க வீட்டில்? செருப்பு இருக்கா உங்க வீட்டில்? எப்படி செருப்பெல்லாம் வச்சிருக்கியா? யார் இவா வச்சிருக்கா? நீ ஒன்று வாங்கி இவ்வளோ அடிச்சிட வேண்டியதானே? சரி, வேணாம், நம்ம பார்த்துக்கலாம். கால் வந்து வா. அலங்கார சின்னம் அலை போல மின்னும் துள்ளி விழும் கொடியிடைய துவண்டு விழும் விண்ணோடு விளையாடும் பெண்ணந்த பெண்ணல்லவோ. இன்னொரு தரம் காலம். உங்கள் அம்மாவுக்கு மனதுக்கு தெரியலையா, உடம்புக்கு தெரியலையா? காலுக்கும் சரியில்லை, மனதுக்கும் தெரியல. ஏன் மனதுக்கு தெரியல? வா. உன் வீட்டு வம்சத்தில் 3 தலைமுறையாக பெண்களுக்கு எழுதப்பட்ட விதியோ வருத்தத்துக்குரிய விதிகள். கூடியிருக்கும் கணவருக்கும் பெண்ணுக்கும் அடிக்கடி மனப்போராட்டமும் நிம்மதியற்ற குறைபாடுகளும் நடந்து கொண்டிருக்கும். அதில் உன் தாயாரும் ஒருவள், அவளுடன் பிறந்தவர்களும் ஒருவர். இப்பொழுது உங்கள் அம்மாவுக்கு உன்னை பற்றி சதா காலகட்டமும் கவலையும் சிந்தனையும் அதிகம். உன்னுடைய நடைமுறை தகுந்தமாக அவளுக்கு ஆராய்ச்சி அதிகம். உனக்கு கிரகங்களும் ஏற்கனவே சரியில்லை. அதனால் உன் மனத்தையும் பக்குவப்படுத்தி ஒழுக்கமாக வாழ வச்சு தாரேன். உங்கள் அம்மாவுக்கு காலில் ஆப்ரேஷன் எதுவும் ஆகாது, வெற்றியாக்கி தெளிவாக்கி தந்துடுறேன். காலில் ஒன்று. அன்னை பார்வதி தேவியார் சொன்னது மாதிரி அகிலத்தை ஆட்டி படைக்கின்ற ஆதி சிவன் முதல் அடிமட்ட மனிதர் வரை பெண்ணாக பிறப்பது பெருமையில்லை என்று உரைத்தேன் பார்வதி சொன்னான். அதை மாதிரி பெண்ணாக பிறப்பதில் பெருமை உண்டு, ஆனால் நடப்பதில் தான் சிறுமை வந்துவிடக்கூடாது என்பது ஒரு பயம். இந்தா உன் வாழ்க்கையை உயர்த்தி தாரேன், உங்கள் அம்மாவை காப்பாற்றி தாரேன். நல்லா இருக்கு. செருப்பை பற்றி சிந்தனை செய்து கொள்வோம். உங்கள் அண்ணாவா? அண்ணா வேலைக்கு போயிடுவார், மகிழ்ச்சியாக இருப்பான். கால் இருக்கு. உன் பிள்ளையினுடைய ப்ராஸ்டேட்டில் ஒரு சின்ன மாற்றம், யூரின் டேங்க் சம்பந்தமான சுருங்கி விரித ஃபங்க்ஷனில் ஒரு குறை, இந்த 2 இருக்கு. இதை சரியாக்கிடலாமான்னு பார்த்தேன். நிச்சயமாக சரி ஆகும். ஒன்றும் கவலைப்படக்கூடாது. இல்லைடா, சுருங்கியது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பங்கனாக்கி விருத்தியாக வளர்ச்சியாக்கி தாரேன். வெற்றி உண்டு. முதல்ல விபூதியை வாங்குறீ, முதல்ல இந்தா வெற்றியாகும். சரியாக நடக்கும். தைரியமாக கிடைக்கும்.
அடுத்ததான் பேசணும் அதை பற்றி. இன்னைக்கு பேச்சு இவ்வளவுதான். கர்மசாமிக்கு கடன் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. கடன்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. அண்ணாச்சி நீங்க இல்லை, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அப்படியா? என்னப்பா வேணும்? சரி, கடனை தீர்த்து தாரேன். உடல்நிலை சம்பந்தமாக பௌர்ணமிக்கு வரும்பொழுது உனக்கு வித்தியாசமான விடை வந்து காப்பாற்றப்பா. நல்லா. விருதுநகர், விதுரு நகர் இல்ல, விருதுநகர். விருதுநகர், சிவகாசி, அருப்புக்கோட்டை, காலூர். யார் அண்ணாச்சி? பெண்டடியாலே அங்கே காலூர். யாருடா அது? காலூர். உள்ள போச்சோலே, உள்ள போச்சோலே, உள்ள நின்னுங்க அண்ணாச்சி. எந்த ஊரு? ஜெய் பத்ரகாளி அம்மன். காளியம்மன் கோயில் இருக்கா உங்க வீட்டு பக்கத்தில்? இருக்காடா? உன் பையனை பற்றி உனக்கு சதா காலகட்டம் கவலை. உடல், உள்ளம், உணர்வு, மனம் சம்பந்தமான பாதிப்பு இருக்குமோ என்ற ஒரு பயம் உன் மனதில் இருக்கிற. கால் ஒன்று வேற என்ன வேண்டும்? இந்தா, அவன் மனம் பக்குவப்படும், நோய் இல்லாமல் வாழ்வான், பணம் தார, செல்வாக்கா இருப்பேன், நல்லா இருவாம்மா, தைரியமா இருக்கு, நல்லா என்ன கடை? பலசரக்கு கடை. முன்னால வந்து நின்னுங்கோ, வாங்க, அப்படி நின்னுக்காங்க. ஓஹப் ஓஹப் ஓஹப். அழகா இருக்குப்பா. என்னடா வீடு? என்ன சரி, இடம் சம்மந்தமாக என்ன குழப்பம்? காலில் விட்டுவாங்க. தவறாக புரிஞ்சு வந்துட்டாங்க. சாட்டை கையில் கொண்டு ஈடுறான், ஓடுறான் 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 பாரு, ஓடுறான் பாரு, ஓடுறான் பாரு. சாட்டையை கொண்டு கையில் எடுத்துக்கிட்டு ஓடுற சத்தமும் ஆதாளி போடுற அபய குரலும் இரவிலை சில சமயத்தில் கேட்கும். அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உணர்வுகள், உள்ளோட்டங்கள், உடல் ஆரோக்கியங்கள், மனக்கோட்டங்கள் வீட்டுக்குள்ள நடக்கும். நடக்கா? கால் வாப்பா. அந்த பார்வை இன்றையிலிருந்து மாத்தியாச்சு. ஒரே ஒரு பலி கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன கொடுக்கலாம்? பக்கத்தில் வா, ஒரு சேவலை வெட்டி கொடுத்துரு, மாறி போயிடும். இந்தா, நல்லா. கர்மசாமிக்கு ஹோட்டல், பலசரக்கு கடை, காசு பணம் தான், நல்லா இருக்கு. என்னென்ன வேணும்? பையனுக்கு வைகாசி வரை பொறுமை வேண்டும். கல்யாணம் ஒழுங்கா நடக்கும், வாழ்வு சீராகும். ஒருவனுக்கு ஒன்றுக்கு ஒழுங்காக வரதாலும் செக் பண்ணி பார்த்துக்கா. அதில் அவனுக்கு யூரின் ட்ரப்பிள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதே. கால் ஒன்று இந்தா, உன் வியாபாரம் பெருகியாச்சு, திருமண கோலம் நடக்க தொடங்கியாச்சு, வெற்றியாகி கஷ்டம் தீர்ந்தாச்சு. போயிட்டு வாப்பா, தொடர்ந்து என்னை பிடிச்சிக்கா. பௌர்ணமிக்கு ஒரு சரக்குடவா சரக்குடவா சரக்குடவா. ஏய் கிருஷ்ணகிரி, விருதுநகர், அருப்புக்கோட்டை ஒரே ரோல் தான். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. பௌர்ணமி
கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி பெண்ணடியாள் கால் ஒட்டுவாமா பொம்பளை. எந்த ஊரு? கிருஷ்ணகிரியா? சின்னாளம் பட்டியிலே கண்டாங்கி எடுத்து கையாலே கட்டிவிடவா. என்னத்த வேணும்? ராக்கம்மா மூக்கம்மான்னு 2 பொண்ணு இருக்கு. எந்த பொண்ணு வேணும்? 2 பொண்டாட்டிக்கு அதிகாரம் உள்ளவே. அதான் அந்த பாட்டை பாடினேன். சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா அது தினம் நடக்குதடி. கால் ஒன்றுலாம் தப்பாமல் நான் உன்னை திரை எடுப்பேன் 1 2 இருக்கட்டுமே. பையனுக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சா போதுமா? இந்தா ஒரு வண்டியை போடு, என் பேரை எழுதிக்கா, வெற்றிகரமாக ஓடும். தை மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே கல்யாணத்தை முயற்சி பண்ணு. அருமையான ஒரு பெண் வரும். அவன் ஜாதகத்தை கொண்டு வா, தாரதோஷத்தை நீக்கித்தாரு. வா. காது கேட்காது, எனக்கு காது கேட்காது. இன்னைக்கு வாக்கு அவ்வளவுதானே. கர்மதாமிக்கு தொழில் சம்பந்தமாக மனம் வருத்தப்பட்டு வந்தது யார்? வருமானம் சம்பந்தமாக சரியில்லைன்னு வேதனைப்பட்டு வந்தது. கால் ஒன்று நீங்க எல்லாம் கிருஷ்ணகிரியா? முருகா உட்காருக்க, சந்தோஷமா உட்காரு. இன்னொரு தடவை கால் ஒன்று வாடா தம்பி, வாடா. தாய்மாமன் எத்தனைடா உனக்கு? 2 பேரும் உங்கள்கிட்ட உறவா இருப்பான். ஒரு பையன் முடத்துக்கு தலைவானடா இருக்கானா? 2 முண்டாட்டி எந்த பேருக்கு? 2 முண்டாட்டி யாருக்கு? அதில் முண்டாட்டி 1, டேஸ்ட் 1. என்ன கால் ஒன்று. இதுவரை 6 மாத காலங்களாக தொழிலுக்காக மன வருத்தப்பட்டு முயற்சி செய்து எதுவுமே நடக்கவில்லை. இதனால் வீட்லேயும் பதில் சொல்லாமல் எங்கேயாவது போய் உழைச்சி எதுவும் வேலையை பார்த்துக்கிடுவோமா? கண்ணு கெட்டாத இடத்துல கிரகம் சரியில்லைன்னு சொல்கிறாங்களே, அதனால் இடம் மாறுவது நல்லது. சொல்லாமல் போயிடவா, சொல்லிட்டு போகவா அப்படின்னு ஒரு குழப்பம் உள்ளத்தில். உண்மையா இல்லையாடா? கால் என்னடா படிச்சிருக்கிறேன்? இந்தா பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? என்ன பிஸ்னஸ் பண்ண போற? தை பிறந்தா அடி பிறக்கும் தங்கமே தங்கம் 2 லட்ச ரூபா கிடைக்கும். அடி தொழிலை தொலைக்கு, அப்பா பேர் எழுதிக்கா, அசத்து ஓ, பணத்தை தொலைச்சு விடாடா, நல்லா இருக்கும். கர்மதாமிக்கு அப்படியா? மண்ணு மனை விவசாயம் யார் பார்க்கா கிருஷ்ணகிரியில்? கால் விட்டுவாங்க. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? என்னடா தம்பி வாங்க. ஏன்னா அங்கே நான் காலில் விழுந்தீங்கன்னா அந்த பாட்டில் வாசம் எடுத்துச்சா? வாசம் எடுத்துச்சா? சரி உட்காருங்க. இல்லை பாட்டில் எதுவும் கசிஞ்சிருக்கான்னு பார்த்தேன். இந்த ஜபா பையில நம்பக்கூடாது. ஆ சரி, அதை முடிச்சு வச்சாச்சு, முற்றுப்புள்ளி வச்சு திணிச்சாச்சு. பக்கத்தில் வாங்க. என்ன வேணும் இப்போ? சொன்னால் வருத்தப்படுவீங்களா? சாதகம் சரியில்லைன்னு பிரித்து வைக்கலாம்னு அந்த பொண்ணு வீட்டில் இருந்து ஒரு சின்ன பேச்சு. அப்படி இருந்தால் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. அதனால் அவங்க 2 பேருடைய மனதையும் பக்குவப்படுத்தி சனி பகவான்கிட்ட வர வாங்கி உன் பிள்ளைகளை நல்லா வாழ வச்சுருந்தேன். போதும்ல? கால் வந்துடுவான். வெளிப்போராட்டத்தை தீர்த்துறான், உள் போராட்டத்தை தீர்க்க முடியுமா? முடியாது. என்ன
எப்போ வந்தீங்க? சும்மா இருக்கீங்களா? கண்ண முடிக்காப்பா. இந்தா 2 ஒற்றுமையாக வாழ வைக்க, உடலில் காயப்படக்கூடிய அளவுக்கு சண்டை நடக்கு. அப்படி பங்கம் வராமல் காப்பாற்றுறேன், வழக்கு வராமல் காப்பாற்றுறேன், ஒற்றுமையாக வாழ வைக்க. அந்த வழக்கை நான் வெட்டியாக்கிறேன். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. தீர்த்தாச்சி கையில் பணம் கொடுத்தேன். கர்மசாமிக்கு 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 தர்மபுரி 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 பைத்தில் 1 பைத்தில் 2 பைத்தில் 3 விழுப்புரம் விழுப்புரம். மற்ற ஆட்கள்லாம் நிற்காதீங்க, அங்கிட்டு போங்க. இடத்த காட்டுங்க. இடத்த மாற்றி சொல்லுங்க, இடத்த மாற்றி சொல்லுங்க. முதல்ல இப்போ கொடுக்க மாட்டாங்க சார், பிறகு. விழுப்புரம் தன் பிள்ளையினுடைய மனதை சீர்திருத்த வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள். விழுப்புரம் விழுப்புரம்பா. ஜெய். நீ என்னப்பா அங்க நிக்கிற? உட்காந்துக்காங்க. உட்காருக்கா. என்ன வேணும் உன் பிள்ளைக்கு? புரியல. யாரு? கால் வா. யாரு? சுண்ணாம்பு காலவாசல் பக்கமா வீடு? உன் பிள்ளைய பத்தி கேட்கணுமா, யாரை பத்தி கேட்கணும்? உன் பிள்ளைய திருத்தி தாரேன், விடுதலை ஆக்கி தாரேன். வீட்டுக்கு வேலைக்கு வந்தவங்களால குழப்பம் நடக்கும், அதை மாற்றி தாரேன். ஓ, பணத்தை தந்துட்டேன். கர்மசாமிக்கு அதே விழுப்புரம் எல்லை கடன்பட்டு வேதனைப்பட்டு வந்தவர்கள். அடுத்த வயசில் என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு கேட்டு வந்தவங்க. வாப்பாங்க. என்னம்மா நல்லா இருக்கேன்? சொல்ல முடிக்காமா? வச்சுக்கா, பிடிச்சிக்கோ, கண்ண முடிக்கா. எதிர்பாராமல் ஒரு மாங்கல்யத்துக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டது. அதுக்கு பிறகு இப்போதைக்கு உனக்கு உழைப்புக்கு வழி இல்லாத நிலையும், வருமான குறைகளும், கடன்பட்ட வேதனையும் உன்னை வாட்டுகிறது. இந்த நிலையிலிருந்து மீட்டி உன்னை வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? உன் பிள்ளைகளை ஐஸ்வர்யமா இருக்கும், அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்க, உன்னை கண்கலகாம காப்பாற்ற. காலன் பாப்பா. கர்மசாமிக்கு பேப்பர் கொஞ்சம் கழிச்சு தரேன். ஒரு 10 கிலோ பேப்பர் கொடுங்க தம்மாக்கு. இன்னொருத்தர கால் விட்டுறானே. ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயர் எங்கப்பா இருக்காரு? பக்கத்தில் இருக்காரு. வணங்குவியா அவரை? என்ன வேணும் உன் பிள்ளைக்கு? உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை வரக்கூடிய பங்குனியில் நடத்தி தரேன். அதுக்கடையில் உன் கடனை தீர்றதுக்கு ஒரு ஐடியாவில் உனக்கு அமௌண்ட் கிடைக்கும், தீர்த்து ஒதுக்கி நிம்மதியாகுது. போ வாட. என் உடன் பிறந்த தம்பி குடும்பம் நல்லா இருக்கணும் அண்ணே, அந்த பிள்ளைகளெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அண்ணே. அதுதானே சொல்ல வந்த, அதுக்கு தானே அந்த பணம் தரேன். இவ்வளவு நேரம் இங்க பார்க்கணும்னு பகவான் உன் தலையில் எழுதியிருக்கிறான். சரி, புண்ணியம் கிடைக்கட்டும். இந்தாங்க, என்னாலும் ஆனந்தமாக இருங்கள். வெற்றி மீது வெற்றி, சந்தோஷம், மகிழ்ச்சி. நேற்றைய கட்சிக்குள்ள கொஞ்சம் பணம் கிடக்காதான் எடுத்துருங்க. சரி சரி.